கௌரிமா, இப்பதான் நான் ஐயா கிட்ட போன்ல பேசினேன். ஐயா என்ன சொல்றாருன்னா, ஏன் காலங்காலமா இருக்கிற சாஸ்திர சம்பிரதாயத்தை மீறீங்க? ஊர்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் சீட்டு எழுதி போட்டு அம்மன் சன்னதியில தானே எல்லாமே பண்ணுவீங்க. இதுக்கும் கோவில்ல சீட்டு எழுதி போட்டு பாருங்க, இல்ல பூ போட்டு பாருங்க. அந்த அம்மன் என்ன சொல்றாளோ அந்த முடிவை நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாரு. எனக்கும் ஆவுடையப்பன் ஐயா சொன்னது சரின்னு தான் படுது. நீ என்ன கௌரிமா சொல்ற? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த மாசாணி அம்மா என்னையும் என் துர்காவையும் எப்பவும் கைவிட மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே இந்த ஊர்ல சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறப்ப இந்த கௌரி மட்டும் விதிவிலக்கா என்ன? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் எது சரின்னு படுதோ அதையே செஞ்சிடலாம். எனக்கு இந்த முடிவுல சம்மதம். சரிம்மா, அப்ப ஆத்தா கிட்டே கேட்டுருவோம். நம்ம ஊர் பொண்ணு துர்கா ஒரு கொலைகேஸ்ல மாட்டியிருக்கா. அவளை வெளியில் எடுக்கிறதுக்கு கையில காசு வேணும்னு நம்ம கௌரி பாப்பா வந்து துர்காவை காப்பாத்துறதுக்காக உதவி செய்யுங்கன்னு கேட்டுச்சு. நம்ம ஊர் வழக்கப்படி எப்பவும் சீட்டு எழுதி போட்டு ஆத்தா கிட்ட உத்தரவு கேட்டு தானே கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். சீட்டு எழுதி போட்டு ஆத்தா என்ன உத்தரவு கொடுக்குறாளோ அதுபடி நடந்துப்போம். சரிங்க ஐயா, எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த சீட்டு எழுதுறதுக்கு முன்னாடி நான் என்னோட மாசாணி அம்மா கிட்ட போய் மனசார வேண்ட வேண்டியது இருக்கு. தாராளமா வேண்டிட்டு வாமா. சரிங்க ஐயா. அம்மா, என்னோட வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் என்னோட சுயநலத்துக்காக நான் எனக்குன்னு எந்த உதவியும் உன்கிட்ட வந்து கேட்டதே இல்லம்மா. இப்ப நான் என் துர்காவுக்காக அவ வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த ஊர் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கு நான் சம்மதம் சொல்லிருக்கேம்மா. அம்மா, என் துர்காவை காப்பாத்த பணம் கொடுத்துடுமா. அம்மா, நான் உன்னை மட்டும் தாம்மா நம்பி இருக்கேன். நான் வேற யாரையுமே நம்பினதில்லை. எனக்கும் என் துர்காவுக்கும் ஒரே ஒரு ஆறுதல், சொந்தம் எல்லாமே நீ மட்டும் தாம்மா. நான் எல்லா இடமும் சுத்தி என்னால எதுவுமே செய்ய முடியலம்மா. கடைசியில நான் உன்னையே தேடி வந்திருக்கேன் தாயே. நீ என்னை கைவிட்டுறாத. கௌரிமா, மாமா என்ன அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டியா? வேண்டிக்கிட்டேங்க ஐயா. சீட்டு குலுக்கி போட்டுருவோமா? போட்டுடலாங்க ஐயா. சரிம்மா. லட்சுமி, உன் கையால சீட்டு குலுக்கி போடுமா. சரிங்க. நல்லா குலுக்கி போடு, அம்மனை வேண்டிக்க. கௌரிமா, உன் கையாலேயே வந்து ஒரு சீட்டை எடு. வழக்கமா எந்த காரியத்துக்கும் நீ தானே சீட் எடுத்து கொடுப்ப. அதே மாதிரி இதுலயும் வந்து ஒரு சீட் எடு. நீ கும்பிடுற அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு உன் கையால எடுத்து படிமா.